சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மின்கட்டணம் உயர்த்தும் போது காங்கிரஸ் கூட்டணி கட்சியினுடைய இண்டி கூட்டணியை ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு போராட்டமாக பண்ணல. ஆனால் பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய மின்கட்டண உயர்வை கண்டித்து இண்டி கூட்டணியும் காங்கிரஸும் சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு பந்து நடத்தி அங்கே பெரிய பிரச்சாரம் பண்ணுறாங்களே. இது எப்படி ஒரு மாநிலத்தில் அப்படி ஒரு மாநிலத்தில் இப்படி இருக்காங்களே, இவங்களுடைய போக்கு எதை காமிக்கிறது? இது அவங்க சம்பாதிக்கிற இடம். தமிழ்நாடா? ஆமாம். ஓஹோ. மின் கட்டணத்தை கூட்டி சம்பாதிக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த மின் கட்டணம் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அரசுக்கு போகும். அரசுக்கு போனால் அது யாருக்கு? அது கருணாநிதி குடும்பத்துக்கு, திமுக எம்பிக்கு அல்லது காங்கிரஸ் எம்பிக்கு, திமுக அமைச்சர்களுக்கு அதான் பங்கு. அரசுக்குன்னா அப்படிதான். அதாவது அரசுக்கு ஒரு கட்டணம் ஒரு 100 கோடி வந்துடுச்சுன்னு வைங்களேன். இப்போ பேருக்கு சொல்கிறேன் 100 கோடி. அதை இங்கே ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு 50 கோடியே வெளியே எடுப்பாங்க. ஒரு திட்டத்துக்காக 50 கோடி 50 கோடின்னுட்டு திட்டத்துக்காக வெளியே எடுத்துட்டு அதில் 25 கோடியை பாக்கெட்டில் போடுவாங்க. ஓகே. பிடிங்கிடுவாங்க. அதாவது கஜானாவில் இருக்கிறது எப்படி இவங்க கைக்கு வருதுன்னு. திட்டத்துக்கு 50 கோடின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் திட்டத்துக்கு 15 கோடி தான் செலவு பண்ணுவாங்க. ஒரு 10 கோடி அதிகாரிகளுக்கு பங்கு கொடுத்துருவாங்க. 25 கோடியை இவங்க பாக்கெட்டில் போட்டுருவாங்க. அப்போ மின்கட்டணம் கூட்டினது யாருக்கு? இவங்களுக்கு, திமுகவுக்கு, காங்கிரஸுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு. இதுதான் அவங்க மின்கட்டணத்தை கூட்டினது. இப்படி அங்கே ரங்கசாமி ஐயாவுடைய ஆட்சி நடக்குது. அங்கே நல்ல ஆட்சி நடக்குது. அப்போ அங்கே மின்கட்டணத்தை கூட்டிட்டாங்கன்னா நம்ம இதை வச்சுட்டு அவங்க ஏதோ தேவை கூட்டியிருக்கலாம். அங்கே எதுக்கு கூட்டினாங்கன்னு நமக்கு தெரியலை. அதாவது அவசியம் என்ன அவங்களுடைய கணக்கு என்ன. இப்போ அங்கே பெட்ரோல் விலை குறைவு. ஆமாம். இங்கே தமிழ்நாட்டில் பெட்ரோல் விலை அதிகம். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசு தான் பெட்ரோல் விலைக்கு காரணம்பாங்க. மத்திய அரசு காரணம் கிடையாது பெட்ரோல் விலைக்கு. ஒரு பெட்ரோலுக்கு மேலே ஒரு 100 ரூபா வரின்னு சொன்னால் அதில் 80 ரூபா மாநில அரசு, 20 ரூபா தான் மத்திய அரசு. அதுபோல் அந்த மாநில அரசு வரி குறைவாக இருக்கிறதுனால தான் அங்கே பெட்ரோல் விலை குறைவு. எங்கே மாநில அரசு, திமுக அரசு வரி அதிகமாக வாங்கிறதுனால தான் இங்கே பெட்ரோல் விலை அதிகம். அப்படி இப்போ இவங்க இங்கிட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்காக மின் கட்டணத்தை ஏற்றிக்கிறாங்க. அப்போ எப்படி காங்கிரஸ்காரன் போராடுவான்? அவனுக்கு பங்கு போதில்லை. அங்கே சும்மா நல்ல ஆட்சி நடக்குது, அதை ஒத்துக்கப்படாது அப்படின்னுட்டு அங்கே போராட்டம் பண்ணுவாங்க. அங்கே பங்கு போகாதில்ல. அங்கே பங்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அங்கே போராட மாட்டாங்க காங்கிரஸ்காரன். அங்கே பங்கு வரல, அதனால போராட்டம். ஆக அந்த போராட்டமே பங்குக்கு தான். இவங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அரசியல் நோக்கம்ங்கிறது இல்லை. அங்கேயும் போராடிட்டோம், இங்கேயும் போராடி இருக்கணும். சட்டப்படி நேர்மையா போராடி இருக்கணும். தமிழ்நாட்டிலும் போராடி இருக்கணும். ஏன்னா காங்கிரஸ் அமைச்சரா இல்லல்ல. இப்ப மின்சார அமைச்சர் காங்கிரஸ் எம்எல்ஏயா? இல்லையே. ஆமா, அமைச்சரவை திமுக தானே. அப்போ நாங்க கூட்டணி தாயா. ஆனா நீங்க மக்களுக்கு கொடுமை பண்றீங்களே, எதுக்கு இப்ப மின் கட்டணத்தை கூட்டினீங்க? அதுக்காக நாங்க போராடணும், இது தப்பு, இப்படி கூட்டப்படாதுன்னு சொல்லணும். சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லையே காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி கட்சி தப்பு பண்ணனா தட்டி கேட்கணுமே. அதுதான் ஜனநாயக தர்மம். காங்கிரஸ் இங்கேயும் போராடலாம். இப்போ கூட போராடலாம். அங்கே இப்போ போராடினாங்களா, அடுத்த கையோடு இங்கே போராடட்டும். இங்கே பால் விலை கூட்டினதை கண்டித்து போராடட்டும், சொத்து வரி கூட்டினதை கண்டித்து இவங்க இங்கே போராடட்டும், மின்கட்டணம் கூட்டினதை கண்டித்து இங்கே போராடட்டும். அதே மாதிரி இங்கேயும் போராடணும். காங்கிரஸ் கட்சி அங்கே போராடினாங்க, சரி, நல்ல விஷயம், மக்களுக்காக போராடுறீங்க, சரி. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போராடுங்க. தமிழ்நாட்டில் எதுக்கு கமிஷன் வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருக்கீங்க? தமிழ்நாட்டிலையும் உங்களுடைய நேர்மையை காட்டுங்களாம். பாண்டிச்சேரியில் காட்டினதை இங்கேயும் காட்டுங்களாம். அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. பயப்படுறாங்க. காங்கிரஸ் கட்சி காசுக்கு தான், துட்டுக்கு தான். பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாங்கள் எதிர்கட்சி தாங்க. நாங்கள் போராடுவோம். மக்கள் கருத்து, மக்களுக்காக நாங்கள் எடுத்து வைக்கிறோம் கருத்தை. நீங்கள் அரசுக்கு பரிசீலனை பண்ணுங்க. கூட்டணிங்கிறது வேற, கூட்டணிங்கிறது வேற, கோரிக்கை வைக்கிறோங்க அப்படின்ட்டு இவங்க சொல்ல வேண்டியதானே. ஏன் சொல்லலை? அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வசூலுக்காக தான் இவங்க இப்படி சொன்னால் வசூல் வராது, கமிஷன் வராது. அப்படின்னா நீ சொல்றியா, சொல்லிட்டு போ, கமிஷன் தர மாட்டேன் அப்படின்னு திமுககாரன் சொல்லிடுவான். அதனால கமிஷனுக்காக காங்கிரஸ் கட்சி இங்க போராடவில்லை. காங்கிரசினுடைய யோக்கியதை அவ்வளவுதான். நன்றி.